தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு நிலையில் இந்த நில மண் சரிவு ஏற்படுவது, மழை காலங்களில் போக்குவரத்து அவைகள்லாம் துண்டிக்கப்படுகிற அளவுக்கு காலாகாலமாக இருந்து வந்தது. அந்த வகையில் தான் 21/12/2021 இதே டிசம்பர் மாதம் இங்கே நான் வருகை புரிந்து இந்த சாயல் நைலிங்னு ஒரு புது சிஸ்டத்தை டெல்லியிலேருந்து ஐஐடி ப்ரொஃபஸருங்களை கொண்டு வந்து அந்த சாயல் நைலிங்கிற ஒரு நியூ டெக்னாலஜியை பயன்படுத்த வேண்டும் என்று பரிச்சார்த்தமாக ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோட்லேயும் அதே போல் கோத்தகிரி சாலையிலையும் 2 இடங்களில் பரிச்சார்த்தமாக அதை நாங்கள் பரிசோதனை பைலட் ப்ரோக்ராமாக பண்ணோம். நாங்கள் இப்போ 2021 அது பண்ண இடங்களில் மண் சரிவு ஏற்படவே இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எங்கேயும் மண் சரிவு ஏற்படல சிஸ்டம். ஆனால் அது இந்த ஆண்டும் கொஞ்சம் அதை முயற்சி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 6 இடங்களில் இந்த சாயல் நைனிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு 6 இடங்களில் தேர்வு செஞ்சுருக்கிறோம். ஒன்று உதகை கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் 2 இடங்களிலையும், கேத்தி பாலாடா சேல சாலையில் 2 இடங்கள்லையும், உதகை அவிலாஞ்சி குந்தா சாலையில் 1 இடத்தையும், குன்னூர் கட்டுப்பெட்டு சாலையில் 1 இடமும் ஆக 6 இடங்களில் இந்த ஆண்டு இந்த நியூ சிஸ்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு துறையின் சார்பாக முடிவு செய்து நானும் என்னுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் அந்த இடங்களை எல்லாம் நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம். பொதுவாக கல்லூரியும் கல்லூரியினுடைய மருத்துவமனையும் இணைந்து தான் இருக்கும் தமிழ்நாடு பூரா. ஏன்னா நான் அரசியல்லாம் சொல்லல, நிலைமையை சொல்றேன். சென்ற அரசாங்கம் அந்த இடத்தை தேர்வு செய்கிற பொழுது ஒரு இடமாக தேர்வு செய்யாமல் 2 மலைப்பகுதியை தேர்வு செஞ்சுட்டாங்க. அவங்க தேர்வு செஞ்சுட்டாங்க. அப்ப செகண்ட் இயர்லேருந்து அப்புறம் அடுத்தது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் இங்கே படிக்கிற இருபால் மாணவ மாணவிகள் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஓபியில் உட்காந்து பேஷண்ட் உட்காந்து பார்த்தாவே பக்கத்தில் இந்த படிக்கிற மாணவர்கள் பக்கத்தில் கவனிக்கணும். அதுக்கு மேலே ஹவுஸ் சர்ஜன் ஆனாக்கா மருத்துவமனைக்கு போய் ஆகணும். அங்கே டீச்சிங் ஃபேக்கல்ட்டி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்த சுற்றி போகிறது சாத்தியக்கூறு இல்லை அப்படின்றத நான் நேரடியாக பார்த்த பின்பு எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம், எனக்கு இந்த மருத்துவ கல்வி அனுபவம் இருக்கிறதால இதில் ஒரு பாலம் போட்டால் தான் சரி வரும் அப்படின்ற திட்டத்தை நான் தான் முதலாக சொல்லி நெடுஞ்சாலைத்துறையுடைய தலைமை பொறியாளர் வர சொல்லி அதுக்கு ஒரு டிசைன்லாம் போட சொல்லி அந்த டிசைன்லாம் போடப்பட்டு இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு இருக்குது. இந்த கல்லூரியை மருத்துவமனை அனுப்பதற்காக ஏறத்தாழ 30 கோடி ரூபாய் பணம் அதுக்கு தேவைப்படுகிறது. அந்த 30 கோடி ரூபாய்க்கு பொதுப்பணித்துறை மூலம் பரிந்துரை செய்யப்பட்டு அரசுக்கு சேர்ந்திருக்கிறது. அந்த நிலுவையில் இருக்கிறது பணம் சேங்ஷன் ஆச்சுனாக்கா அந்த பாலக்கட்ட பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ளும். நீங்க சொல்வதே நாங்கள் எடுத்துக்கணும். தேசிய நெடுஞ்சாலை பொறுத்தளவுக்கு நான் இன்றைக்கு கூட தெரியா தேசிய நெடுஞ்சாலையினுடைய தலைமை பொறியாளர் வந்திருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு காலையில் போகும்போது அவங்களை அழைச்சி கொண்டு இந்த வழியாக போய் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பார்க்கறதுக்காக தான் நான் வச்சிருக்கிறேன். நாளைக்கு நான் போகிற பொழுது அது மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மழை பெய்தன் காரணத்தாலும் சரி அல்லது ஏற்கனவே மழை பெய்யாத காலங்களில் எங்கெல்லாம் குழி பள்ளம்லாம் இருக்குதோ அதெல்லாம் குறிப்பெடுத்துக்கொண்டு அதை உடனே அதுக்கு வேலை செய்யறதுக்கு ஏற்படுத்தணும். மருத்துவமனை பொறுத்தளவுக்கு இப்ப பணிகள் வேகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்க சுற்றுச்சுவர் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே முதலாக அரசாங்கம் ஜியோ வெளியிடுற போது இந்த சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு வேண்டிய திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யாமல் அவங்க செஞ்சுட்டாங்க. நாங்கள் பார்த்தா சுற்றுச்சுவர்லாம் கட்டுறதுக்கு வேண்டிய திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு நிதித்துறைக்கு போயிருக்கிறது. அந்த நிதித்துறையில் அந்த பணம் முழுமையாக சேங்ஷன் பண்ண உடனேயே அந்த சுற்றுச்சுவர்லாம் கட்டப்பட்டு அந்த பணிகளை நிறைவு பண்ண உடனேயே நாம் அந்த மருத்துவமனையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம், சுற்றுச்சுவர் கட்டாமல் போய் நம்ம மருத்துவமனை ஆரம்பிச்சோம்னாக்கா
கல்லூரிங்கிற பொழுதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஏன்னா டீன் இருக்கிறாங்க, 2வது டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு மாநிலம் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அங்கே வந்து பேஷண்ட் தான் வருவாங்க. அது காம்பவுண்டே இல்லாமல் பேஷண்ட்லாம் வர வச்சு அதன் மூலமாக, ஏன்னா இங்கேயே ஏற்கனவே மலைப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவமனை, ஆனால் எந்தவித சிறு விபத்து கூட இருந்துவிடக்கூடாது, ஒரு பாதுகாப்பான மருத்துவமனையாக இருக்கின்ற அடிப்படையில் தான் அந்த சுற்றுச்சுவர்கள் முறையாக கட்டப்பட்ட உடனேயே அந்த மருத்துவமனையை வந்து ஆரம்பிப்போம். ஏறத்தாழ என்னை பொறுத்தளவுக்கு அது மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீ சாய் RKN ஜுவல்லரி திருமணத்திற்கு சிறப்பாக மணப்பெண் மேக்கப் செய்யப்படும். 7904636284. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.